அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு போர் முனை, அந்த போர் முனையில் இருக்கக்கூடிய மருத்துவ முகாம், அந்த மருத்துவ முகாம்ல திடீர்னு வந்து ஒரு செவிலியர் வந்து கூப்பிடுறாங்க, டாக்டர் உடனடியாக வாங்க, உடனடியாக வாங்க, இவங்களுக்கு பாருங்க எவ்வளவு காயம் பட்டிருக்கு, ரத்தம் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த டாக்டர் வந்து பார்க்குறார். டாக்டர் அலெக்சாண்டர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இவருக்கு என்ன மருந்து போட்டோம், என்ன பிரயோஜனம், இந்த காயங்கள் வந்து முழுவதுமாக சரியாவாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சரியான மருத்துவங்கள் கிடையாது. காயங்களை குணமாக்குவதற்கான நம்பகமான மருத்துவம் எதுவுமே வந்து கிடையாது. மருந்து வந்து எதுவுமே வந்து கிடையாது. அந்த டாக்டரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா சாதாரணமாக ஷேவிங் பண்ணுறப்போ பிளேடு பட்டுச்சுன்னா கூட அந்த பிளேடு படுறதால ஏற்படக்கூடிய ரத்தம் தானா நின்னாதான் உண்டு. அத மாதிரி ஒரு காலகட்டம், அந்த சிச்சுவேஷன், அந்த போர் சூழ்நிலை எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாம் உலக போர்ல நடந்தது. அந்த முதலாம் உலக போர்ல நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன காயம் பட்டு இறந்து போறாங்க. பெரிய காயம் பட்டு இறந்து போனாங்க அப்படின்னா நம்மளால வந்து அதை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா சின்ன சின்ன காயங்களால நிறைய பேர் இறந்து போறத நம்மால மட்டும் கிடையாது, அந்த டாக்டராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உடனே இந்த டாக்டர் இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்றார். அதுக்கு காரணமாக இருப்பது பாக்டீரியாக்கள். அந்த பாக்டீரியா ஒன்னோட ஒண்ணு பக்கத்துல பக்கத்துல பரவி அதனால ஏற்படக்கூடிய நோய் தொற்றால தான் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போறாங்க அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறார். அதை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து மருந்து தயாரிக்கணும், மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ள முதலாம் உலகப் போர் முடிஞ்சது. முடிஞ்சோடனே உலகப்போர் முடிஞ்சோடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இந்த டாக்டர் என்ன பண்ணாருன்னா, அதற்காக ஒரு ஆய்வு கூடத்தை அமைக்கிறார். ஆய்வு கூடத்தை அமைச்சு அந்த ஆய்வு கூடத்தில் இந்த பாக்டீரியாக்கள் எப்படி உருவாகுது, பாக்டீரியாக்கள் எப்படி பரவுது, இந்த பாக்டீரியாக்களை என்ன பண்ண அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாரு. நிறைய ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒரு வாட்டியும் அவர் நிறைய கெமிக்கலை யூஸ் பண்ணும்போதும் இல்லை மற்ற விஷயங்களை யூஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவுடைய வளர்ச்சியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்பலாம் அவருக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா இவர் என்ன ட்ரை பண்றாரோ அதை விட அந்த பாக்டீரியாலாம் அதனுடைய லைஃபுக்காக அது வந்து ட்ரை பண்ணுது. அப்படி ட்ரை பண்ணி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அவரால். ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப விரக்தி ஆயிடுறாரு. விரக்தி ஆகிட்டு ஃபேமிலியோட ஹாலிடே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபேமிலியோட ஹாலிடே போகிறதுக்கு கிளம்புறாரு. ஆய்வுக்கூடத்தை பூட்டி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வருது. இந்த இந்த ரத்த மாதிரிகள் இருக்கும் இல்லையா, அந்த ரத்த மாதிரிகள், அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வச்ச அந்த தட்டு, கண்ணாடி தட்டு, அதை சுத்தப்படுத்தலையே நம்ம சிங்க் பக்கத்திலே போட்டு வந்தோமே, அதை போய் சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். யோசிக்கிறப்போ ஏதோ ஒரு மனசுக்குள்ள தோணி இருக்கு, இல்லை பார்த்துக்கலாம், ஊருக்கு தான் போயிட்டு வர போறோம், இது வரைக்குமே உண்மையாக நடக்க சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். போன இடத்துலையும் அவருக்கு வந்து இதே எண்ணம் தான். இந்த தட்டை கழுவுலையே இந்த பாக்டீரியாவெல்லாம் எப்படி வந்து அழிக்கிறது, இதனால் நிறைய பேர் பிழைப்பாங்களே, இப்படிலாம் யோசிச்சுனே இருக்காரு. யோசிச்சு அப்படியே வந்து ஹாலிடேவும் வந்து முடிஞ்சிருது. ஹாலிடே முடிஞ்சு திரும்ப அவருடைய ஆய்வு கூடத்துக்கு வரார். செப்டம்பர் 3, 1928 அன்னைக்கு தான் அந்த ஆய்வுக்கூடம் திறக்கப்படுது. திறக்கப்பட்டு காலையில் வந்து அந்த ஆய்வுக்கூடத்துள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தா ஆய்வுக்கூடம் ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. எப்பவுமே எந்த ஆய்வுக்கூடம் போனீங்கனாலும் சரி, அது வந்து ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து மாறி மாறி பண்ணியிருப்பாங்க. அந்த ஆய்வுக்கூடத்தை பார்த்துட்டு ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ஒன்று ஒன்றா யாரை கட்டணும், ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு முதல்ல போய் க்ளீன் பண்ண வேண்டியது நம்மளுடைய அந்த மாதிரிகள் இருந்த அந்த கண்ணாடி தட்டை தான் போய் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கு கிட்ட போறாரு. சிங்கு கிட்ட போய் பார்த்தா அந்த கண்ணாடி தட்டுகள்ல ஒரு தட்டுல பச்சை கலர்ல பூஞ்சைன்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பூஞ்சை ஒன்று வந்து படர்ந்துருக்கு. இவர் அதை பார்த்த உடனே இதுல ஒரு பூஞ்சை மாதிரி படர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. அந்த பூஞ்சையை சுற்றி இருந்த இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே அந்த பாக்டீரியாக்கள் இல்லை. பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் அந்த பூஞ்சை என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து தேடுறாரு, அதை ஆராய்ச்சி பண்றாரு. அதை ஆராய்ச்சி பண்ணி முடிச்ச உடனே அதுதான் தெரியுது, பென்சிலினியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஞ்சை வந்து தெரியுது அவருக்கு. இந்த பென்சிலினியம் அப்படின்ற அந்த பூஞ்சையை அதற்கு அப்புறமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்றாங்க, இது வந்து உபயோகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு. ஏறக்குறைய 10 வருஷம் இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை மக்கள் எதுவும் வந்து பெருசா வந்து யூஸ் பண்ணிக்கல. ஏன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சரியான வேதியியல் ஆய்வாளர்கள் இல்லை, அதனால் யூஸ் பண்ணல. அதற்கு அப்புறமாக வந்த ஒரு குழு இதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. 1945 அவருக்கு நோபல் பிரைஸும் கிடைக்குது. இது எல்லாத்த விட ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, முதலாம் உலக போரில் இந்த மாதிரி ஒரு மருந்து இல்லாததால் இறந்த பல மக்கள்
2ஆம் உலகப் போர்ல இந்த மருந்தால் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்றத ரொம்ப சூப்பரான விஷயம். இப்போ இந்த நிகழ்விலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னேறணுன்ற ஆசை. ஏதாவது ஒண்ணத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. இல்ல அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து ஷைன் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. இந்த ஆசை இல்லாதவன் மனுஷனே கிடையாது. அப்படி ஒரு ஆசையோட நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, நமக்கும் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் தொடர்ச்சியாக கிடைக்காம இருக்கும். அப்படி தொடர்ச்சியாக கிடைக்காம இருந்தது அப்படின்னா, நீங்க சின்னதா ஒரு கேப் எடுத்துக்கலாம். அவர் எப்படி ஒரு ஹாலிடேக்கு போனாரோ, அத மாதிரி ரொம்ப சின்னதா ஒரு கேப் எடுத்துக்கலாம். அவரு ஒரு 3 நாள் ஹாலிடே போனாரு. நம்ப அவர் ஒரு உலகத்துக்காக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணவரு ஒரு 3 நாள் ஹாலிடே போனாரு. நம்ம கூட நம்மளுடைய ஃபேமிலிக்கு, நம்மளுடைய தலைமுறைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய நமக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்றப்போ, நம்ம கூட ஒரு சின்னதா ஒரு கேப் எடுத்துக்கலாம். பெரிய கேப்லாம் இல்ல. ரொம்ப சின்னதா ஒரு கேப் எடுத்துக்கலாம். நீங்க தொடர்ச்சியா ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கேப் எடுத்துக்கலாம். கேப்பும் ஒரு சில நேரங்களில் நல்லது. அதுவும் நமக்கு வந்து பலனை கொடுக்கும். அதால தொடர்ச்சியா ஒர்க் பண்ணிட்டே இருங்க. தேவைப்பட்டா சின்னதாக ஒரு கேப் எடுத்துக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.